வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். எல்லாருக்கும் ஒரே மூளை தான் இருக்குது, ஒரே உடலமைப்பு தான் இருக்குது. ஆனால் சிலர் மட்டும் ஏன் சாதிக்கிறாங்க? இதோ விடை உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவில். பொதுவாகவே வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். ஆனால் அனைவராலும் அது முடிவதில்லை. பெரும்பாலும் ஒத்த வயதுடைய மனிதர்கள் ஒரே உடலமைப்பு, ஒரே மூளையை கொண்டவர்களாக இருக்கின்ற போதிலும் ஓரிருவர் மட்டுமே சாதிக்கின்றனர். ஏனெனில் அவங்க வாழ்க்கையில் அனைவரும் வெற்றியடைவது இல்லை என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? அதற்கு முக்கிய காரணம் நாம் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் தான். வாழ்வில் சாதித்தவர்கள் பின்பற்றும் முக்கியமான பழக்கங்களை நீங்களும் கடைபிடித்தால் நீங்களும் வாழ்வில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். வெற்றியை பரிசீலிக்கும் சில நல்ல பழக்கங்கள். உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுபட்ட மனதை ஒருநிலைப்படுத்தி இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் குறைந்தது தினசரி 10 நிமிடம் காலையில் தியானம் செய்யும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள தினசரி 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இது ஏனைய அனைத்து வேலைகளையும் புத்துணர்ச்சியுடன் செய்வதற்கு துணை புரியும். தினமும் காலையில் சிறிது நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சிறுதூர ஓட்டம் அல்லது நடை அல்லது வீட்டில் செய்யும் எளிய பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மனம் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். 1 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களை பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள். இன்று பெரும்பாலானவர்களின் வெற்றிக்கு பெரும் தடையாக இருப்பது சமூக வலைதளங்களின் அதிகரித்த நேரம்தான். தொலைக்காட்சி மற்றும் செல்போன் பார்க்கும் நேரத்தை குறைப்பதன் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட போதிய நேரம் கிடைக்கும். தினசரி 1 மணி நேரம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நமது ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாளுக்கு நாள் நமது அறிவுக்கு புதிய வேலைகளை கொடுக்க வேண்டியது அவசியம். மூளையை எப்போதும் புத்துணர்வுடன் வைத்திருக்க தினசரி நாளிதழ் வாசித்தல் அல்லது 10 பக்கங்களாவது ஏதேனும் உபயோகமாக ஒரு புத்தகம் படிக்கிறது, அந்த மாதிரி பழக்கத்தைகளாக கடைபிடிக்க வேண்டும். தினசரி எழுவதை பழக்கமாக்கிக்கணும். அது சிறிய பதிவோ அல்லது ஒரு நாட்குறிப்பாகவோ இருக்கலாம். இது உங்கள் சிந்திக்கும் திறனை கூர்மைப்படுத்துவதோடு உங்களின் சுய விழிப்புணர்வை ஆழப்படுத்தும். நம்முடைய ஆளுமை திறமைக்கும் நம்முடைய தூக்க முறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுபோல தான் அதிகாலை எழும் பழக்கமுடையவர்கள் அதிக ஒழுக்கமுடையவர்களாக விளங்குவது வார்விக் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். நாள் முழுவதும் ஆற்றலுடன் செயல்படுவதற்கு தினசரி 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். இரவு 10 மணி தொடக்கம் காலை 5 மணி வரையில் நன்றாக தூங்கும் பழக்கத்தை